சண்டே மார்னிங் நேற்று விம்ஜெல் டிஷ் வாஷ் லிக்விட் ஹோம்மேடாக செஞ்சுருந்தோம். நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வாஷிங் லிக்விட் செய்யலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். அதுதான் இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இது பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டே காஸ்டிக் சோடா 100 கிராம் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுறணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆசிட் செலரின்னு ஒரு லிக்விட் கிடைக்கும். அதை வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஊற்றிடணும் 1 kg. நெக்ஸ்ட் SLES வாட்டர் வந்து ஒரு 250 கிராம் ஊற்றணும். இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஸ்டாயில் ஒரு 250 லிட்டர் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுல எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கும். நம்ம இப்போ இதில் 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருந்த காஸ்டிக் சோடாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா ஃபுட் கலர் ஒரு ப்ளூ கலர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட வாசனைக்காக லாவெண்டர் ஜாஸ்மின் நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி அது பாட்டில் ஃபுல்லாக சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு ஃபைனலாக யூரியா ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்விட் ரெடி ஆயிரும். இப்போ பேலன்ஸ் இருக்க 8 லிட்டர் வாட்டரை இதோட ஊற்றிக்கணும். நம்ம 10 லிட்டருக்கு பதிலாக 8 லிட்டர் ஊற்றுறோம்னா நல்ல கன்சிஸ்டன்டி திக்காக இருக்கும். பட் நாங்கள் கொஞ்சம் வாட்டரியாகவே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு 10 லிட்டராக ஊற்றிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல்லாக டெபாசிட் ஆனதுக்கப்புறமா ஓரளவு திக்காக இருக்கும். இதை வாஷிங் மிஷினில் போட்டு வாஷிங் லிக்விடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா கையில் ஊற வச்சு துவைக்கிறதுனால துவைச்சிக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி ஒரு ஒயிட் கலர் கோட்டு துவைச்சு பார்த்தோம். நிறையா நுரை வந்து நல்லாவே அழுக்கு போயிருந்துச்சு.